சரியான கல்லஞ்சுக்காரன். நானும் இப்படி இல்லாம கேட்டு பாக்குறேன். கொஞ்சமாவது அசையலாம்ல. உம் ஐயோ, இவன் எப்போ உண்மையை சொல்லி நம்ம எப்போ என் கூட சேர்ந்து வாழ்றது? ஆண்டவா, இப்படி ஒருத்தனை என் கூட சேர்த்து வச்சிருக்கியே. ம்ஹும். இது இப்படியே விட்டா சரி வராது. நாளைக்கே இதுக்கு ஒரு செக் வைக்கிறேன் இரு. உம் இவ்வளவு தூரம் கேக்குறாளே, சரி பரவாயில்ல, உண்மை சொல்லலாமே. கொஞ்சமாவது குற்ற உணர்ச்சி இருக்காடா. எப்படி உன்னால இப்படி தூங்க முடியுது? படு. பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன்டா. நான் தூங்காம உன் மூஞ்சியை பாத்துட்டு இருக்கணுமா? உன்னை பாத்துக்கிறேன். நானும் தூங்குறேன். எங்க உன் பொண்ணு இன்னும் வரக்கானோ? வந்துருவா சார், வரேன்னு தான் சொல்லிருக்கால. என்னங்க எல்லாம் கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு மேடம். சரி நான் வரேன். என்னம்மா உன் பொண்ணு பணத்தோட வருவான்னு சொன்ன, இன்னும் ஆளே காணமே. லேட் ஆகுதுமா. அம்மா, விஜய். ஐயோ அம்மா, விஜய் வா விஜய். மாமா இருமா, நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா உங்க பாசமொழிய பொழியலாம். சார், நீங்க கேட்ட பணத்தை நான் எடுத்துட்டு வந்துட்டேன் சார். எங்க அம்மாவை உடனே அனுப்புங்க சார். அது மட்டும் பத்தாதுமா, உங்க அம்மா போன்லயே சொல்லிருப்பாங்களே நீங்க இது வரைக்கும் என்னென்னலாம் பண்ணிருக்கீங்கன்னு தெளிவா ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கணும். இப்ப நான் கேக்குற கேள்விக்கு பொய் சொல்லாம பதில் சொல்லணும். சார், நான் பொய்யே சொல்ல மாட்டேன் சார். யப்பா, நான் ஒரு அப்பாவி சார். உனக்கு பொய் சொல்றது பிடிக்காதாம்மா? நம்பிட்டமா. இன்னொரு விஷயம், உன்னை பத்தியும் உங்க அம்மா பத்தியும் தெளிவா அனலைஸ் பண்ணி ஃபுல் டேட்டா எடுத்துக்கிட்டு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். அதனால நீங்க என்ன பொய் சொன்னாலும் அது வேஸ்ட் தான். நீ ஏதாவது மறைச்சேனா உங்க அம்மா மட்டும் இல்ல, நீயும் சேர்ந்துதான் கம்பின்ற மாதிரி இருக்கும். பாத்துக்கோ. சார், நீங்க கேளுங்க சார், நான் சொல்றேன். யோ கான்ஸ்டபிள், அந்த பேட் எடுத்து நோட் பண்ணியா? ஓகே சார். மறந்த ரெக்கார்ட் பண்ண. உன் பேரு என்னம்மா? விஜி. உங்க அம்மா பேரு? அம்பிகா. ஊரு? மதுரை பக்கத்துல வயலூர். என்ன படிச்சிருக்க? டிகிரி சார். டிகிரி படிச்சிருக்காளா? டிகிரி வரைக்கும் படிச்சிருக்க, ஆனா படிக்கவே இல்லைன்னு போய் சொல்லிருக்க. அது என் சூழ்நிலை சார். சரி, இது வரைக்கும் நீயும் உங்க அம்மாவும் சேர்ந்து என்ன கிரைம் எல்லாம் பண்ணீங்க? சார், அது வந்து அந்த ராமச்சந்திரன் வீட்ல இருந்து இது வரைக்கும் என்னென்னலாம் கிரைம் பண்ணிருக்கீங்க, டெல்லியில சொசைட்டில என்னென்னலாம் கிரைம் பண்ணிருக்கீங்கன்னு லிஸ்டே எங்க கையில இருக்குமா? நாங்க நீ சொல்றதெல்லாம் டிக் பண்றது மட்டும்தான் எங்க வேலை. இப்ப நீ ஒண்ணு விடாம சொல்ற. சரிங்க சார், எழுதிக்கோங்க.
என்னம்மா உன் பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மைதானே? ஆமா சார், உண்மைதான். நோட் பண்ணிக்கய்யா. ஓகே சார். அப்ப செஞ்ச தப்பெல்லாம் நீங்க 2 பேரும் ஒத்துக்கிறீங்க? ஆமா சார், ஒத்துக்கிறேன் சார். எங்க அம்மா விட்டுருவியல்ல? விட்டுருவோமா? இந்தா இதுல ஒரு கையெழுத்து மட்டும் போடு. கையெழுத்தா? போடுறி. இந்தா. எதுக்கு சார்? இப்ப நீ சொன்னதெல்லாம் ஒப்புதல் வாக்கு மூலமா இதுல எழுதிருக்கு. நீங்க 2 பேரும் இதுல கையெழுத்து போட்டீங்கன்னா கிளம்பி போயிட்டே இருக்கலாம். என்னம்மா பாக்குற? உனக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா என்ன? அப்ப கையெழுத்து போடு. கையெழுத்து போடலன்னா நாங்க உங்க 2 பேரையும் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நான் சொல்ல வேண்டியது இல்ல. உங்களுக்கு எதிரான எல்லா ஆதாரமும் எங்க கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க ஜெயிலுக்கு தான் போகணும். நாங்க ஸ்பெஷல் ஸ்குவாடு. அது நீங்க நினைக்கிற மாதிரி ஜெயில் கிடையாது. சித்திரவதையா இருக்கும். தினம் தினம் நரகமா இருக்கும். எப்படி வசதி? கையெழுத்து போடுறேன் சார், கையெழுத்து போட்டுடுறேன். போடு. பணம் குடுமா?